நிறுத்திடலாமா? ரைஸ் நாம் இப்போ வந்து தனியாறு அந்த கிராமத்துக்கு வந்திருக்கிறோம். இன்னும் இங்கேருந்து 18 கிலோமீட்டர் இருக்குது. ஆமாம், 18 17 இருக்குது. இன்னும் போகணும். 18 இல்லை, கம்மி தான், 12 இருக்குது. சரிப்பா, எப்படி இருக்குது வந்தது? ஐயோ, ஆனால் ரோடு நல்லா இருந்ததுனால சல்லுன்னு வந்துட்டோம். இதெல்லாம் ஒட்டிக்கிறேன் கையை கையை கம் போட்டு ஒட்டிக்கிறேன் இதுக்கு. அப்பா அப்பா, இதில் என்னன்னாக்கா அப்பா தான் கஷ்டப்பட்டார் வரும்போது அப்பா தான் கஷ்டப்பட்டார். போகும்போது நான் கஷ்டப்பட்டேன். ஆனால் நீ கையில் பிடிச்சி அந்த பெயின் எனக்கு அந்த ஓட்டத்தில் கொஞ்சம் கடினமாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் ஆனால் கேமராவை இப்படியே பிடிச்சிட்டு வர்றது ரொம்ப கஷ்டம். ஒரே முடிவு, அந்த பீமன் ஃபால்ஸை பார்த்தாச்சு. வெறியில் போனோம், பார்த்துட்டோம், ஹாப்பியாக கிளம்பும். இந்த வழி சூப்பராக இருக்கு. என்னன்னா நல்லா போயிட்டு இருக்கு. 90 கிலோமீட்டர் சங்கம் போகணுன்னா அங்கிருந்து ஜமாமத்துலேருந்து போலூர் அருவிலேருந்து 90 கிலோமீட்டர். அந்த வழியாக வந்தோம்னா 47 கிலோமீட்டர். அது வழி நல்லா இல்லை, ரிஸ்கான ரூட். அந்த வழி பரமனந்தல். அது என்ன பண்ணணும்னா இப்போ யூடியூப் சேனலில் இது போடணுமென்றதுக்காக தான் அந்த வழியாக வந்தோம். நம்ம இப்போ இந்த வழியாக போகிறது எதுக்குடானா நம்ம சேஃப்டிக்காக தான். ஏன்னா அந்த வழியாக போனால் லேட் ஆகிடும், காட்டு எருமைலாம் இருக்கும், நமக்கு அது ஒரு ஆபத்து. அது வந்து ஒரு தூக்கி ஒரு அடி அடிச்சிச்சுன்னா பள்ளத்தில் தான் போய் விடணும் நம்ம. அதனால் வேணாம் அப்படின்ட்டு இந்த ரூட் மாற்றி நம்ம இப்போ போலூர் வழியாக போயிட்டு சங்கம் போகிறதுக்கு வந்துட்டோம். கேட்டால் இன்னும் ஒரு 11 கிலோமீட்டர் 12 கிலோமீட்டர்லேருந்து 11 கிலோமீட்டர் இதுதான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் போலூருக்கு. அங்கேருந்து ஒரு 47 கிலோமீட்டர் சங்கம் போகிறதுக்கு. இன்னும் ஒரு 1.5 மணி நேரத்தில் 1.25 மணி நேரம் ஆகும் ரீச் ஆகிறதுக்கு. டைம் 6:02 நம்ம 7:45 போயிடும். ஓகே ரைஸ், நாங்கள் போலூருக்கு ரீச் ஆகிட்டோம். இப்போ ஒரு ஹோட்டலில் பரோட்டா ஆர்டர் பண்ணியிருக்கிறோம். ஆளுக்கு 2 பரோட்டா. இப்போ டைம் பார்த்தீங்கன்னாக்கா 6:36 ஆகுது. நாங்கள் ரீச் ஆன டைம் 6:34. போலூர் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் ஒரு ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கோம். ரைஸ், இப்போ சாப்பிட்டு முடிச்சாச்சு. டைமு 6:52. நாங்கள் அந்த ஃபால்ஸ் பார்க்கிங் ஏரியாவிலேருந்து இது வரைக்கும் 46 கிலோமீட்டர் ட்ரைவ் பண்ணி வந்துட்டோம். போலூர் பஸ் ஸ்டாண்டில் தான் இருக்கிறோம். இப்போ இங்கே இருக்கிற ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டு இப்போ கிளம்ப போகிறோம். இப்போ டைரெக்டாக செங்கத்துக்கு போக போகிறோம். முதுகுலாம் செம்ம வலி. அங்கே போகிறதுக்கு எவ்வளோ டைம் ஆகுது, இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர் ஆகுதுன்னு சொல்கிறேன். ரைஸ், இப்போ டைம் 7:49 ஆகுது. இப்போ நாங்கள் எங்கே இருக்கிறோம்னாக்கா காஞ்சி கூட்டுறோண்டாண்ட இருக்கிறோம். அதோ வராரு பாருங்க அப்பா. செம்ம முதுகு வலி, கால் வலி, கை கால் வலி. அப்பா வந்து நான் கொஞ்சம் தூரம் நடந்துட்டு வரேன்டாப்பா அப்படின்னு சொல்லிட்டு போய் கொஞ்சம் தூரம் நடந்துட்டு வராரு. இதுதான் காஞ்சி கூட் ரோடு. பைக் இங்கே நிப்பாட்டி இருக்கிறேன். எனக்கும் செம்ம வலி. அப்பா முதுகு பெண்டு எடுத்துக்குது. இப்போது நம்ம டோட்டலாக வந்த கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னாக்கா இது வரைக்கும் நம்ம அந்த ஃபால்ஸில் இருந்து 74 கிலோமீட்டர் ட்ரைவ் பண்ணி வந்துட்டோம். அப்பா நடந்து போயிட்டுருக்கிறாரு பாருங்கள். ஏன்னா அந்த அளவுக்கு பெயின் இருக்குது எனக்கும் அப்பாவுக்கும். இப்போ நாங்கள் எங்கள் வீட்டுக்கிட்ட வந்துட்டோம். இப்போ டைம் 8:05 ஆகுது. இப்போ எங்கள் வண்டியோடைய டோட்டல் கிலோமீட்டர் பாருங்கள், 12,999. 13,000 வரப்போகுது. இது வரைக்கும் நாங்கள் 82 கிலோமீட்டர் ட்ரைவ் பண்ணி வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான். ஆமாம்லப்பா, கொஞ்சம் தூரம் தான். இன்னொரு 8 கிலோமீட்டர் போகணும். இன்னும் நம்ம வீடு வந்துடும். கைஸ், இப்போ டைம் பார்த்தீங்கன்னாக்கா 8:31. நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். இப்போ டோட்டலாக நாங்கள் ட்ரைவ் பண்ணிட்டு வந்த கிலோமீட்டர் 93. அந்த ஃபால்ஸ்லேருந்து ஜமுனாமுத்தூரில் இருந்து போலூரில் இருந்து செங்கம் எங்கள் வீட்டுக்கு 93 கிலோமீட்டர். வண்டி இப்போ டோட்டலாக 13,010 கிலோமீட்டர் ஓடிடுச்சு. ஸோ இந்த ட்ரிப்பு முடிஞ்சிருச்சு கைஸ். ஜமுனாமுத்தூர் த பீமன் ஃபால்ஸ் ட்ரிப் ஓவர். இந்த வழி